கரூர் துயர நிகழ்ச்சியை பற்றி என் மனதில் எப்பொழுதும் சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. திமுக தலைவராக இருந்தாலும் சரி, அதிமுக தலைவராக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது தாவேகா தலைவராக இருந்தாலும் சரி, தேர்தல் நேரத்தில் குறித்த நேரத்தில் மக்களை சந்திக்க வேண்டும், மக்களுடைய அன்பை பெற வேண்டும், மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்று குறித்த நேரத்தில் வரத்தான் முயற்சிப்பார்கள். அப்படித்தான் திரு விஜய் அவர்களும் நினைத்திருப்பார். ஆனால் அவர் குறித்த நேரத்தில் வரவில்லை, மிகவும் தாமதமாக வந்தார். அதற்கு ஏதோ வலுவான காரணம் இருந்திருக்கிறது. அதை அவரால் சொல்ல முடியவில்லை. அவர் சொல்லியிருக்க வேண்டும், தொண்டர்களிடம் சொல்லி நான் வர நேரமாகும், மக்களை கலைந்து போக சொல்லுங்கள், 6 மணிக்கு மேல் அங்கு வர சொல்லுங்கள் என்று மக்களிடம் தெரியப்படுத்தி அவர்களை அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். அதை அவர் செய்யவில்லை. அவர் அப்படி செய்யாமல் இருந்ததற்கும் ஏதாவது காரணம் இருக்கலாம். அது என்ன காரணம் என்பது அவர் தாமதமாக வந்ததற்கு என்ன காரணம் என்பதை அவர் சொல்லியிருக்க வேண்டும். தொண்டர்களிடமாவது தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். அவர் அதை செய்யவில்லை. இரண்டாவதாக, பாதுகாப்புக்கு நின்றவர்கள் ஓரளவு கூட்டத்தை மட்டுமே உள்ளே அனுமதிக்க முடியும் என்கிற பொழுது அளவுக்கு மீறி கூட்டத்தை உள்ளே அனுமதித்திருக்க கூடாது. அப்படி அவர்கள் மீறி உள்ளே போகும்பொழுது அவர்களை கண்டித்து அடித்தாவது விரட்டி இருக்க வேண்டும். அப்படி அடித்து விரட்டுவது அவர்களுடைய நன்மைக்குத்தானே. நெரிசலில் சிக்கி உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்லி அவர்களை அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். மூன்றாவதாக, 7 மணி நேரம் தாமதமாக ஆகியிருக்கும் பொழுது அந்த மக்கள் அவ்வளவு நேரம் அங்கு காத்திருந்தது பெரிய தவறு. தண்ணீர் குடிக்காமல், மதிய உணவு அருந்தாமல், குழந்தைகளையும் சிறுவர்களையும் வைத்துக்கொண்டு அவ்வளவு நேரம் எந்த மக்கள் காத்திருப்பார்கள்? வீட்டுக்கு போய்விட்டு திரும்பி வந்திருந்தால் இப்படி ஒரு துயர நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்காது. இதுதான் என் மனசில் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இதை நான் உங்களிடம் தெரிவிக்க விரும்புகிறேன். அதனால் சொன்னேன். தவறு இருந்தால் எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் நினைப்பது தவறான செய்தி என்றால் மன்னித்து விடுங்கள். சாந்தி நிலா.